அடிமடியிலேயே கை வச்சுட்டா எப்படி தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களே? இவ்வளோ நாள் டிஎம்கே இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுக்கானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணி வச்ச போது கன்ஃபார்ம் பண்ணாங்க, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு நமக்கு தான், ஒரு துளி கூட மாறாது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அதிமுகவினுடைய கோட்டையை தகர்த்த திமுகவுக்கு அடுத்ததாக சின்னதாக வந்துட்டு இருக்கக்கூடிய தாவேகா என்னப்பா செஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அப்படியே விட்டுட்டாங்களோ என்னவோ. நாம் தமிழர் கட்சியில் திரளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்தாலுமே ஓவராலாக இஸ்லாமியர்களுடைய அந்த வாக்கு அப்படிங்கிறது திமுகக்கு அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருந்தது. என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நிறைய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது. இதையே தாரக மந்திரமாக வச்சிருக்கக்கூடிய திமுகவை எப்படி இஸ்லாமியர்கள் விட்டு கொடுப்பாங்க? ஆனால் இப்போதான் விஜய் அவர்கள் வந்தார். தாவேகா சார்பில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் விஜய் பேசின போது கண்டிப்பாக திமுகக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும், பறக்கும் படை இதுவரையிலும் 42 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும், அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில உண்மைகளையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் செய்தியே அடிமடியில் கை வச்சுட்டியே தலை அப்படிங்கிறது தான். இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் முட்டையிடக்கூடிய வாத்து மாதிரி. அதை மட்டும் எப்போவுமே அவங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் நாங்கள் 100%, 90% எங்களுடைய கட்சியில் ஹிந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹிந்துக்களுக்கு எதிரான பல முக்கியமான முடிவுகளில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. ஏன்னா ஹிந்துக்களை அவங்க எப்படி வேணாலும் ஏமாற்றிடலாம், ஆனால் இஸ்லாமியர்களே அப்படி முடியாது. இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டம், அவங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஹிந்துக்கள்கிட்ட இல்லாததுனால திமுக ஈஸியாக ஹிந்துக்களை பகைத்து இஸ்லாமியர்களை அவங்களுடைய கட்சியில் வைத்து, அதே நேரத்தில் ஏதாவது 1-2 சில விஷயங்கள் மட்டுமே செய்து ஹிந்துக்களுடைய கணிசமான ஓட்டுகளையும் வாங்கிட்டு வந்தாங்க. தாவேகாங்கிற கட்சியில் விஜய் அவர்களுடைய அந்த முகம் தான் எல்லோருக்கும் தெரியும். அந்த முகத்தை பார்த்து வந்த நிறைய பேர் கொஞ்சம் நாட்களாகவே ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத உணராமலேயே ஒருவேளை விஜய் அவர்கள் பாஜக பக்கம் சாய்ந்துருவாரோ, என்டிஏ கூட கூட்டணி வச்சிருவாரோ, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாமே, 110 சீட்டு 90 சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மனுஷன் அந்த பக்கமாக போயிடுவாரோ, சிபிஐ அதே மாதிரி இடி இது ஏதாவது வச்சு, சிபிஐ தெரியும்ல, என்கொயரிலாம் போயிட்டு இருந்துச்சுல கரூரில், அப்போ டெல்லிக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கண்டிப்பாக அவர் அந்த பக்கம் சாஞ்சிரார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நரேட்டிவை இங்கே இருக்கக்கூடிய மெயினாக ஒரு அரசியல் கட்சி சார்பு இருக்கக்கூடிய ஊடகம் வெளியிட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் த்ரிஷா மேட்ரு மாதிரியே சிபிஐ மேட்ரையும் வச்சு விஜய் அவர்கள் மதவாத கட்சியுடன் என்ன செய்ய போகிறார், கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற பரப்புரை செஞ்சாங்க. உண்மையிலே இங்கே மதவாதம் யார் செய்கிறாங்க, ஜாதி அடிப்படையில் யார் மக்களை பிரித்தாள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் இது எதுவுமே உண்மை கிடையாது, நீங்கள் கேட்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், என்னை சுற்றி சொல்லக்கூடிய அவதூறுகளாக இருக்கட்டும், இது எதுவுமே உண்மை கிடையாது, நாம் மக்களுடன் தான் கூட்டணி, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நல்லாட்சி அமையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய முன்னிலையில் விஜய் பேசிய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக இஸ்லாமியர்களுடைய பல ஓட்டு திமுகவை விட்டு தாவேகாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மற்ற கட்சிகளுடைய ஓட்டு, மற்ற கட்சியை நம்பி இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இங்கே வருமானு கேட்டால் அது சான்ஸ் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொள்கை பிடிப்புடன் இருக்கக்கூடிய நபர்கள். அதிமுக பாஜக கூட்டணி நான் முதலே சொல்லிட்டேன், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடந்தாலும் சரி அது வேணானே சொல்லிடுவாங்க. அவங்களுடைய ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜமாத்தாக இருக்கட்டும், அவங்க சொல்லியே வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திமுகவினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டு தான் இப்போ ஓட்ட விழுந்திருக்கு. அப்போது தாவேகாவினுடைய விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் இன்னைக்கு பல ஊடகத்திலும் வந்திருந்தது. நிறைய ஊடகம் இந்த மாதிரி செய்திகளை வெளியிட மாட்டாங்க. ஆனால் என்ன, இப்போ தான் தமிழ்நாடு அந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் வந்துவிட்டது அல்லவா அப்படின்னு சொல்லி சில ஊடகங்களுக்கு கொஞ்சம் தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், எதிரி கோட்டைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வியூகத்தை படித்து அந்த வியூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடர்பாடு இல்லாட்டி ஒரு குளறுபடி அதை கண்டுபிடிச்சு அதை வச்சு எதிரியை ஆட்டம் காண்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்காக பார்க்கலாம். இல்லையே விக்கி, அவ்வளோ சீக்கிரம்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்களேன்னு கேட்டால், சார் எல்லா மக்களுக்கும் இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கோபம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் என்ன, திமுகவுக்கு மாற்றா
அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் போனால் பாஜக உள்ளே வந்துடும் பாய் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக இவ்வளோ நாள் சொன்னதுனால அந்த கோபத்தை அவங்க எங்கே காண்பிக்கிறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் நல்ல ஒரு ஆப்ஷன் வந்திருக்கே, ஏன் நாம் மாற்றி யோசிக்கக்கூடாது? ஏன் நமக்கான ஒருத்தர் அவர் இருக்க மாட்டார்? அவரை பேசும்போது ஒரு நல்லபடியாக பேசுகிறாரு, ஒரே மாதிரி பேசுகிறாரு, கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு, எக்காரணம் கொண்டு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு, ஒரு தடவை கொடுத்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்கிற முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னா இதுதான் இன்றைய மெயின் டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ இனிமேல் என்ன செய்வாங்க அப்படின்னா திமுகவை சுற்றி இருக்கக்கூடிய ஐடி விங், அவங்களுடைய சோஷியல் மீடியா விங், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நரேட்டிவ்லேருந்து விஜய் அவர்கள் தவறானவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட ப்ரூஃப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபேக் ப்ரூஃப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. சில ஐடி விங்கை சார்ந்தவர்கள் திமுக என்னென்ன செய்தது இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறத பரப்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் டைம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே விஜய் அவர்கள் பேசினது ரொம்ப வைரல் ஆனதுனால அதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு திமுக அயராது உழைக்க வேண்டும். திமுக இதை செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் தமிழ்நாடு வந்துவிட்டது அப்படின்னு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 42.65 கோடி ரூபாய் பணம், பரிசு பொருட்கள் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க, கைப்பற்றியிருக்காங்க. இதில் நிறைய சோக கதைகள், மருத்துவ செலவுக்காக கொண்டு போன 4 லட்சம் ரூபாய், மொபைல் வாங்குறதுக்காக, கேமரா வாங்குறதுக்காக வச்சுருந்த 1.9 lakhs rupees, பிஸ்னஸ்க்காக வச்சுருந்த ஒரு 80,000 ரூபாய், இப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கண்ணீர் கதைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கண்ணீர் கதைகள் மத்தியில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு அரசியல் கட்சிகள் கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருத்தர் ட்விட்டரில் வந்து, டேய் நீ தான் எல்லாரை பற்றியும் பேசுவில்ல, பார் தாவேகா பூஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி பேசுடா அப்படின்னு சொன்னார். அந்த நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, நான் தாவேகாவில் எந்த பொறுப்பும் கிடையாது, அப்படியே அரசியலுக்கு கூப்பிட்டாலும் அரசியலுக்கு போக போகிறதும் கிடையாது, எனக்கு அரசியல் ஆசையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஒரு கட்சிக்காக பேச வேண்டும்? நான் பேசுகிறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த பூஸ்ட் இப்போ கொடுக்கப்பட்டது கிடையாது. அந்த பூஸ்ட் அவங்க மருத்துவ முகாம் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த மருத்துவ முகாமின் போது தான் அந்த பூஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அது நடந்தது 1 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி சன் டிவியினுடைய அந்த சன் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய இன்ஃபோ கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் கார்டு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த 42.65 கோடி ரூபாய் பணம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பறக்கும் படை சொன்னாங்கள்ல, அதுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இந்த பூஸ்ட் மற்றும் இவங்க, அதாவது தாவேகா சார்பாக ஒரு அண்டா குண்டா கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புகைப்படம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் உண்மையிலேயே கூடுதலாக சிக்கினது திமுக கொடுக்க வச்சுருந்த ஒரு கோடவுன் நிறைய வச்சுருந்த சாரியை தூக்கிட்டாங்க. திமுகவினுடைய அமைச்சர் பெருமார்கள் எப்படிலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஒவ்வொன்றா நம்ம சேனல்லையுமே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். நான் தான் சொன்னேனே, எல்லா வீடியோவும் போடுங்க தலைவா, நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம், மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம எடிட்டர் போடுவார். பாருங்கள், யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுடைய ஓட்டை அவங்களுக்கு மட்டும் போட்டுறாதீங்க. டிஃபன் பாக்ஸ் மட்டும்தானா, வேற எதுவும் இல்லையா? 4 இட்லி போட்டு பரவாயில்லப்பா காலையில். ஏன்னா மக்கள்கிட்ட இலவசங்களை கொடுத்து வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தானா, வெறும் ஹாட் பாக்ஸ் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய அரசியல்வாதிகள். அவங்களுடைய கேவலமான புத்தி எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவாயா, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு அண்டா, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சாரி, இதை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அந்தளவுக்கு நம்ம மக்கள் யோசிக்கும் திறன் இல்லாமல் இருக்காங்க. பல இலவசங்களை பார்த்துட்டாங்க, பல இம்சைகளையும் பார்த்துட்டாங்க. அதனால் இலவசமாக இம்சையா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரும் சிக்கலாக மக்கள் மனதில் ஓடிட்டுருக்கு. சரியான முடிவுகள் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம். 2026 தேர்தல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப 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 பக்காவான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. இதுவரையிலும் இப்படி ஒரு போட்டி, பலமான போட்டி, நாள்முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப பலமான போட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் இன்றைக்கி திரள் நிதி கேட்டிருக்கார். கோடி கோடியாக பதுக்கி வச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் 25 கோடி 30 கோடி அப்படின்னு சொல்லி முதலீடு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் செய்யும் போது மக்களுடைய நம்பிக்கையில் மட்டுமே நாங்கள் கட்சியை நடத்துகிறோம், எங்ககிட்ட காசு எதுவுமே கிடையாது, வட்டிக்கு வாங்கினா அந்த வட்டிக்கு கூட கட்டுறது காசு கிடையாது, அதனால் எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் இன்றைக்கி திரள் நிதி கேட்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்காக மட்டுமே. ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்களுக்கு சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த பக்கம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் அங்கே ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சோர்ஸை காண்பிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார் ஏன்ட்டையும் சோர்ஸ் இல்லை, மக்கள் எங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி. எது எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் பணமும் அதே நேரத்தில் கோபங்களும் நிறைய ஆதங்கங்களும், நிறைய பேர் நாங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 193வது அறிஞர் அண்ணா நகர், 80வது தெரு, பல்லவன் தெரு, தண்ணீர் வர்றதில்லை, கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குது. ஒரு வீட்டை காண்பித்து எங்கள் வீட்டெல்லாம் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் நாங்கள் யாருக்கு இங்கே ஓட்டு போடணும்?
எவனாவது ஓட்டு கேட்டு உள்ளே வந்துடாதீங்க, எங்களுடைய ஓட்டு நோட்டாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அங்கே போர்டு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக அழுகிறாங்க. சார் 70-60 வருஷமாக நீங்கள் தானே சார் ஆட்சி செய்கிறீங்க, மாற்றி 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 மாற்றி. ஏன் சார் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது? தமிழ்நாட்டில் என்ன அந்தளவுக்கு வளம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கனிம வளத்தெல்லாம் அடித்து பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் அனுப்பிட்டுருக்கீங்களே சார், அதனால் கோடிக்கணக்கான ரூபா. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், எந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எய்தர் திமுக வரலன்னா சொல்கிறேன், ஒருவேளை அதிமுகவோ இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியோ அப்படி இல்லைனா தாவேக்காவோ இல்லாட்டி 3 பேர் அலைன்ஸ் வச்சோ ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று ஒரு அரசியல் நடத்துகிறீங்கன்னா இந்த முறை ஊழல் செய்தவர்களையும் இதனால் வரையிலும் ஊழல் செய்தவர்களையும் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதிரான வழக்கை சீக்கிரமாக முடித்து தண்டனை வாங்கி கொடுங்கப்பா. அப்பாவி மக்கள் எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கொசுக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு தண்டனையாக தெரியாது. அந்த கொசுவால் மலேரியா பரவி, டெங்கு பரவி, அதன் காரணமாக 1 வாரம் 2 வாரம் ஊருக்கு வேலைக்கே போக முடியாமல் அவங்க குழந்தை கூட அவங்க அப்படியே அவங்களுடைய காலத்தை செலவழித்து 2 வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு பணத்தை வட்டிக்கு வாங்கி மறுபடியும் அந்த 2 வார கடனை முடிப்பதற்கு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு, இதெல்லாம் கொடுமை கிடையாதா சார்? என்ன உங்ககிட்ட காசு இருக்குது, டெங்குவா மலேரியாவா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, வாங்கிக்கோ, இல்லையா காவேரி ஹாஸ்பிட்டல் போகலாமா, அப்போலோ போகலாமான்னு சொல்லி நீங்கள் பாட்டு போய் படுத்துருவீங்க. எங்கள் மக்கள் என்னையா செய்வாங்க? அவங்களுக்கு என்னையா இருக்குது? அப்போது நாம் நினைக்கிறது குண்டுங்குழியுமான ரோடு தானே, சாதாரண குண்டுங்குழியும் தானே நினைக்கிறோம். அந்த குண்டுங்குழி பைக்கில் ஓட்டி டெய்லி ஸ்விக்கியோ சொமாட்டோவோ இல்லாட்டி டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தோழனோ ஒரு தோழியோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஏஜுக்கு மேலே அந்த முதுகு வலி, ஒரு வேளை டிஸ்கில் ஏதாவது சின்ன பிரச்சனை, முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண வச்சுட்டாங்கன்னா, படுக்கை ஆகிட்டாங்கன்னா யார் காரணம்? சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத அந்த ரோடு தான் காரணம். ஆனால் கண்ணுக்கு நமக்கு தெரியுமா அதுதான் காரணமானி? ஏதோ ஒரு காரணம், முதுகுவலி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெய்லி அந்த குண்டுங்குழியுமான ரோட்டில் அந்த பைக்கில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக முதுகுவலி வரும். இதெல்லாம் தாண்டி நல்ல அரசியல் கட்சிகள் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஏக்கத்துடன் மக்கள் காத்துட்ருக்காங்க. தமிழக ஊடகங்களுக்கு இதைவிட அவமானகரமான ஒரு கூற்று இருக்க முடியாது. மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதால் எந்தவித அச்சமின்றி செய்திகளை வெளியிடுமாறு எதிர்க்கட்சி தலைவர் ஊடகங்களை கேட்கிறார். இப்போ தான் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைலாங்க, இப்போவாது நல்ல செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாகிய நாமும் யோசிக்கணும், நமக்கான ஊடகம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அரசியல் கட்சியை தாண்டி ஊடகங்கள் நம்மகிட்ட நிறைய பொய் சொல்கிறாங்கன்னா உண்மையை மறைக்கிறாங்க. உண்மையை மறைக்கிறதே பொய் தானே. அப்படிப்பட்ட ஊடகங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, என்ன நல்ல செய்தி அவங்க சொன்னாலும் சரி, இல்லை நம்மகிட்ட உருண்டு பிறண்டு நாங்கள் நல்லது தான் சொல்லுவோம், நாங்கள் குரலற்றவர்களின் குரல், நாங்கள் தான் நம்பர் 1 செய்தி ஊடகம் அப்படிலாம் எவன் சொன்னாலும் சரி, அந்த ஊடகத்தை பார்க்கும்போது வீட்டில் கோபப்படணும். இது தப்புமா, இவன் நல்லாதே நியூஸ் போட மாட்டான், இவன் உண்மையான செய்தியை சொல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு 10 தடவை நீங்கள் கேம்பெயின் பண்ணிங்கன்னா அந்த செய்தி ஊடகத்தினுடைய டிஆர்பி ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். செஞ்சுக்கலாங்க, நேரம் இருக்குது, இன்னும் 30 நாள் இருக்குல்ல, ஏகப்பட்ட செய்திகள் சொல்ல போகிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறது என்று. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கான கிட்ஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் ரீசார்ஜபிள் இருக்கக்கூடிய லேந்தன் தான். அந்த காலத்தில் இந்த மாட்டு வண்டியெலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி லேந்தன் தான். பட் இது டிஜிட்டல், டைப்-C போர்ட் வழியாக சார்ஜும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிலில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரீசார்ஜ் ஆகிரும். இது கரண்ட் போகும்போதோ இல்லாட்டி வெளியில் ஏதாவது வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கோ, குழந்தைகள் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ளக்க ஒரு கதை சொல்கிறதுக்கான ஒரு லைட் செட்டப்புக்கெலாம் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள், இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதில் ஒரு நோப் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம லேந்தன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, மண்ணெண்ணெய் வச்சு திரிய கூட்டி குறைச்சி, அதே செட்டப் தான். ஸோ இது இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டியில் ஒரு 60 பீஸ் ஏதோ அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ரொடெக்ஷன் லேம்போடி சூப்பரான ஒரு 3-4 டைப் எல்இடியோடு சேர்ந்து வந்துடுது. இந்த ப்ராடக்ட்டுக்கான விலை 429 ரூபா. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 60 பீஸ் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.